தமிழ்நாட்டு மக்களின் நலன் காக்கும் திட்டங்கள் தொடர்ந்திடும் என புத்தாண்டு செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் எல்லாம் என்கிற திராவிட மாடல் ஆட்சி இலக்கணமாக கொண்டு அரசு செயல்பட்டு வருகிறது எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். திராவிட மாடல் பொங்கல் விழாவுடன் மலரட்டும் 2026 புத்தாண்டு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். திராவிட பொங்கல் விழாவுடன் மலரட்டும் இந்த புத்தாண்டு எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களின் நலன் காக்கும் திட்டங்கள் தொடர்ந்திடும் இந்த புத்தாண்டு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எல்லாருக்கும் எல்லாம் என்கிற திராவிட மாடல் ஆட்சியின் இலக்கணமாக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாகவும் அந்த வாழ்த்து செய்தியில் அவர் தெரிவித்திருக்கிறார். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ஹரிஹரன். தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் என்ன வெளியிட்டிருக்காரு, என்ன குறிப்பிட்டிருக்காரு? உயிருடன் கலந்திருக்கும் தலைவர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளுக்கு உங்களில் ஒருவன் எழுதும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்தல் மாடல் என உடன்பிறப்புகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கின்றார். ஒவ்வொரு மாதமும் திமுக தொண்டர்களுக்கு உடன்பிறப்புகளில் உங்களில் ஒருவன் எழுதும் கடிதம் வழியாக தொண்டர்களிடையே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றி வருகின்றார். அதன் அடிப்படையில் உலக மக்கள் அனைவருமே ஒவ்வொரு புத்தாண்டு பிறப்பையும் நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கின்றனர். தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கை மிகுந்த புத்தாண்டாக 2026ஆம் ஆண்டு நிச்சயமாக அமையும் என்ற உறுதியினை வழங்கி உடன்பிறப்புகளுக்கும் பொதுமக்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். எல்லோருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் ஆட்சியின் இலக்கணமாக கொண்டு அரசு செயல்பட்டு வருகின்றது என்றும் அதே அடிப்படையில் எங்களுக்கு வாக்களித்தவர்கள் சரியாகத்தான் வாக்களித்திருக்கிறோம் என்று மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் வாக்களிக்காதவர்களும் வாக்களிக்க தவறவிட்டுமே என்ற அளவில் திமுக ஆட்சியின் உள்ளது என்றும் இந்திய மாநிலங்களில் கல்வி, சுகாதாரம் உள்பட பல இலக்குகளில் தமிழ்நாடு முதன்மையாக திகழ்கிறது என்பதை நாம் சொல்லவில்லை. ஒன்றிய அரசின் பொருளாதார ஆய்வறிக்கையும் ஒன்றிய அரசின் துறைகள் சார்ந்த அறிக்கைகளும் தெரிவிக்கின்றன. இந்திய அளவில் புகழ்பெற்ற பத்திரிகை ஆய்வு நிறுவனங்கள் பொருளாதார இளைஞர்கள் தமிழ்நாட்டிற்கு தலை சிறந்து விளங்குவதாக சான்றுகள் அளித்திருக்கின்றது. தமிழக மக்கள் இருக்கக்கூடிய பொறுப்பிற்கும் ஒவ்வொருவருக்கும் அதாவது மக்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பை ஒருவனாக நான் ஒருபோதும் தட்டி கழிப்பதில்லை. கொடுத்த வாக்குறுதிகளை மீண்டும் நிறைவேற்ற வேண்டிய கடமையில் உண்டு. ஆளுங்கட்சி நிம்மதியாக தனது பணிகளை கவனிப்பதும் எதிர்க்கட்சி களத்தில் நின்று போராடுவதும் தான் அரசியல் நீடிப்பு என்றும், ஆனால் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி சரணாகதி அடைந்து சாய்ந்து கிடக்கிறது என்றும் ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டை ஒன்றிக்கும் ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து உறுதியாக போராடி கொண்டிருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியும் நமக்கு உரிமை போராட்டம் தான் என உடன்பிறப்புகளுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.